கிட்டத்தட்ட திமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி அதில் வந்து தொகுதி பங்கீடுகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1, 2 கட்சிகள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தொகுதி பங்கீடுகள், சீட்டுகள்லாம் முடிஞ்சது இல்லையா? இன்னும் அடுத்த கட்டம் என்ன போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றதும் இப்போ போகும். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுக ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய சில தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. திமுக ஏற்கனவே வென்று அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ நிறைய ஆன்டி இன்கம்பன்சினால அந்த தொகுதியில வந்து அதிருப்தி அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த இடங்கள்ல கூட்டணிகளுக்கு தள்ளிவிடலாம் அப்படின்றத பார்ப்பாங்க. இதையே தான் அதிமுகவும் செய்யும். ஸோ கடந்த முறை ஆட்சியில் இல்லாததுனால அதிமுக திமுகவுக்கு எங்கெல்லாம் பேர் ரொம்ப கெட்டிருக்கு, எந்த எம்எல்ஏக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு நேம் அப்படின்னும் பொழுது அந்த தொகுதிகளை சூஸ் பண்ணி நேரடியாக களத்துல இவங்க இறங்குவாங்க. இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுகள் செய்யறதுலயுமே பல சிக்கல்களை கூட்டணி கட்சிகள் சந்திச்சுக்கிட்டு தான் வருது. நாங்க இந்த இடத்துல ஒரு தொகுதியில வந்து ரொம்ப வலிமையா இருக்கோம், எங்களுடைய அணி வந்து ரொம்ப வலிமையா இருக்கு, நாங்க ஏற்கனவே இந்த தொகுதிகளில் பிரச்சாரங்களை தொடங்கிட்டோம், இந்த தொகுதியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு போய் கேட்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் தொடங்குவாங்க பேச்சுவார்த்தை. ஸோ இது முதல் கட்டமாக கூட்டணியில் இருக்குமான்ற பேச்சுவார்த்தை, அப்புறம் கூட்டணியில் எத்தனை சீட் அப்படின்றது, அதுக்கப்புறம் எந்த தொகுதி அப்படின்றது, அதற்கு பிறகு இந்த தேர்தலில் இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுப்பீங்க, ராஜ்யசபாவா, இல்லை அப்படின்னா நம்மளுக்கு லோக்கல் பாடியில் ஏதாவது அங்கீகாரம் கிடைக்குமா, இல்லை இப்போவே இருக்கிறதுல அடிஷ்னலாக சீட்ஸ் தருவீங்களா அப்படின்ற இந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வந்து போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பரபரப்பான சூழ்நிலையில் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 சீட்டுகள் ஒதுக்கி இருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். விடுதலை சிறுத்தைகளும் கொஞ்சம் கூலா இருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். ஏன்னா 4 நாட்களாக அவர்களை அவமானப்படுத்தாத நபர்களே இல்லை திமுகவை சேர்ந்தவர்கள். ஊனு இங்க பேசுவியா, அப்படி பேசுவியா, நீங்களாம் எங்களுக்கு டிமாண்ட் வைக்கலாமான்லாம் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டாரு. ஸோ திமுக கூட்டணிலேருந்து இன்னமும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம தாவேகா பக்கம் வருவோம். தாவேகா 234 விசில் சின்னம் தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சின்ன சின்ன கட்சிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் நேற்று கிட்டத்தட்ட 113 நினைக்கிறேன், 113 வேட்பாளர்கள் முதல் 2 கட்ட நேர்காணல்கள் முடிஞ்ச அந்த வேட்பாளர்கள்லாம் அழைச்சி ஆதவ அர்ஜுனா சாருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த ஆஃபீஸில் நேர்காணல்லாம் நடந்திருக்குங்க. அந்த நேர்காணலில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும், எப்படி போகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி அஃபிடவிட் முக்கியமாக அவங்களுடைய வேட்பு மனுக்களை வந்து எப்படி வந்து தயார் பண்ணணும், அதற்கான ட்ரைனிங்ஸ் என்ன, என்னென்ன தேவைகள், அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அட்வொகேட்ஸ் டீம் வச்சு இதை பண்ணும்பொழுது சில கூட்டணிகளாக சின்ன சின்ன டீம்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாமும் பேச்சுவார்த்தை நடந்ததா செய்திகள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படி பண்ணும்பொழுது 234 தொகுதிகள்லையும் இவங்க விசில் சின்னத்துல தான் நிக்க போறாங்க அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எந்தெந்த தொகுதிகள்லாம் கூட்டணி கட்சிகள் நிக்குதோ அந்த தொகுதி ஜாக்பாட், தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி. ஸோ அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு தொகுதி உதாரணத்துக்கு திருப்போரூர்னு எடுத்துக்கும். திருப்போரூர்ல பாஜக நிக்குது, அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு சீட்டை ஒதுக்குறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் திமுக கூட்டணியில காங்கிரஸ்க்கு அந்த சீட்டை ஒதுக்குறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தாவேகா விசில் சின்னத்துல போட்டியிடுது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு தாவேகாவுக்கு அதிகமாக இருக்கும். இன்னொரு தொகுதி உதாரணத்துக்கு வேலூர் தொகுதியை எடுத்துக்கும். வேலூர் தொகுதியில விசில் சின்னம் நிக்குது. அதே மாதிரி திமுக அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு இந்த சீட்டை ஒதுக்குறாங்க, இல்ல விசிகாவுக்கு இந்த சீட்டை ஒதுக்குறாங்க, இல்ல முஸ்லீம் லீக்கு இந்த சீட்டை ஒதுக்குறாங்க அப்படின்னா உதயசூரியன் சின்னத்துல இங்க போட்டியிட மாட்டாங்க. ஒரு ஆப்போனன்ட் கம்மியாயிடுச்சு. ரெண்டாவது அதிமுகவில் ரெட்டலை சின்னத்துல யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உதயசூரியன் ரெட்டைலை இந்த வலுவான 2 சின்னத்தை தாண்டி விசில் சின்னத்துக்கு போறது இந்த 2 படிக்கட்டு ஏறி 3வது படிக்கட்டுக்கு போற மாதிரி. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒரு சீட்டை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னொரு கூட்டணி கட்சியில அவங்க தலைமையே நிக்குது அப்படின்னா, அது ரெட்டலையோ உதயசூரியனோ அதுவே நிக்குது அப்படின்னா அந்த இடத்துல விசிலுக்கு ஒரு படியில இருந்து டைரக்டா 3வது படிக்கான போறதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகுது. முதல்ல நம்ம சொன்னது ஒரு சினாரியோ, 2 கட்சியுமே கூட்டணி கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்குறாங்கன்னா அது ஷுவர் ஷாட்டா வின்னிங் ஆப்ஷன்ஸ் தாவேகாவுக்கு இருக்கு. ரெண்டாவது ஒரு தொகுதி கூட்டணி கட்சிக்கு கொடுத்து இன்னொரு தொகுதி கூட்டணி கட்சியுடைய தலைமை நிக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டெப் நம்ம அடிஷ்னலா முன்னாடி போகலாம். இதுதான் வந்து ஒரு சின்ன கால்குலேஷன். ஸோ எந்தெந்த தொகுதிகள் இந்த மாதிரியான கால்குலேஷனுக்குள்ள வருது அப்படின்றத பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்.
சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய தலைகள், சென்னையில் வந்து அதாவது தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கிய தலைகள் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையும் பிரச்சாரங்களையே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னாலும் வேட்பாளர்களுக்கு வாய்மொழியாக சொல்லியாச்சு, நீங்கள் தாங்க போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லோரும் அவங்கவுங்க பணியை வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ பர்மிஷன்ஸ் வாங்குறது, பணிமனைகள் அமைக்கிறது, இப்போ நோட்டீஸ்கள் அடிக்கிறது, பூஜைகள் பண்ணுறது, அப்படியே வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு விஐபிஸை சந்திக்கிறது, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை சந்திக்கிறது, அப்புறம் வந்து சின்ன சின்ன டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணுறது, இதெல்லாம் தாவேக்கால மும்முரமாக கிளம்பிட்டாங்க. இன்னும் ஒரே ஒன்று, பாண்டிச்சேரியில் நாமினேஷன் முடிஞ்சிருக்கு நேற்று. நாளைக்கு அதனுடைய ஸ்க்ரூட்னி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாபஸ் வாங்குற அந்த கடைசி நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சது அப்படின்னா பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் தொடங்கும். புதுச்சேரியில் விஜயண்ணா எந்த மாதிரி பேட்டர்னில் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த ஒரு பேட்டர்ன் தான் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ஸோ களத்தில் விஜயண்ணா பிரச்சாரம் இறங்கிட்டார் அப்படின்னா களம் பற்றிக்கும். ஏற்கனவே இங்கே பிரச்சாரம் சூடு பிடிச்சி போய்கிட்டு இருக்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து யாரை கேட்டாலும் மாற்றம் வரணும், தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவேன், மாற்றம் வரணும், தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவேன்றாங்க. அது இந்த ஒரு 15 நாளில் தாவேக்கா கேடர்ஸ் கிரவுண்ட் லெவலில் இறங்கி அவங்க எப்படி வாக்கு கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த வாக்குகள்லாம் கன்வெர்ட் ஆகி பூத்துக்கு போகுமா அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் தென் பூத் வாலண்டியர்ஸை அடிக்கடி கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்தந்த டீமில் இப்போ ஆஃபீஸர்ஸ் போட்டு பூத் வாலண்டியர்ஸை கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பூத் வாலண்டியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், அவங்க என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, இல்லை அவங்க ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா, பிரச்சாரங்கள் எப்படி நம்ம ஷெடியூல் பண்ணணும், எப்படி மேப்பிங் பண்ணணும், ஸோ இதெல்லாமே பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தேர்தல் அணுக போகிறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அந்த வார் ரூம்ஸ் அமைக்க போகிறாங்க. ஒரு தொகுதியும் இன்டர் கனெக்டடாக அந்த ஒரு மெயின் வார் ரூமோட கனெக்டாக இருக்க போது எல்லா விஷயங்களும், பிரச்சாரங்களும், தேர்தல் வேட்பாளர் என்ன பேசுகிறாரு, பேச்சாளர்கள் என்ன பேசுகிறாங்க, எப்படி பிரச்சாரம் போகுது, இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக கண்காணிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தேர்வாகி அவர்கள் வேலையை தொடங்கிட்டாங்க. அடுத்த நேர்காணல் எப்போ நடக்கும், அந்த நேர்காணலில் யாரெல்லாம் கூப்பிட போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே என்ன நடக்கும், அவங்க கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும், லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் இன்னும் 2-3 நாள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க, எந்தெந்த தொகுதிகளில் சொந்த இந்த தலைமையே நிற்க போகுது, திமுக அதிமுக நிற்க போகுது அப்படின்றத எது நோக்கி தான் இந்த தேர்தல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அடுத்த நம்ம அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்குறோம். கண்டிப்பாக கொஞ்சம் வேலை நம்ம தாவேக்கா வேலை தான் இருக்குது. எலெக்ஷன் டியூட்டிஸ் போயிட்டுருக்கு, ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதனால் வீடியோஸ் பண்ண முடியல. நம்ம சேனலே ரொம்ப டவுன். ஏன்னா எல்லாருமே மெசேஜ் பண்ணுறாங்க, என்ன ப்ரோ வீடியோவே காணோம், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. டோன்ட் வரி, கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நான் என்ன நினச்சேன்னா எலெக்ஷன் டைமில் நம்ம அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுப்போம், வீடியோஸ் போடுவோம், நிறைய டைம் வந்து நம்ம சேனலில் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து எல்லாமே தலைகளாக இருக்குது. அதே மாதிரி தான் விஜயண்ணா வேலூர் வரும்போதும் யோசித்தேன், விஜயண்ணா வேலூர் வர்றாரு, ஃபுல் அப்டேட்ஸ் நம்ம ரெகுலராக கொடுக்க போகிறோம், லைவ்லாம் போட போகிறோம் அப்படின்ட்டு. ஒர்க்கு வந்து கமிட்மெண்ட் அந்த மாதிரி ஆகிடுறதுனால நம்மளால் அதை பண்ண முடியல. இப்போ எலெக்ஷன்லையும் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக உடனுக்குடனான அப்பப்போ அப்டேட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அந்த களத்தில் நம்ம பேசுகிற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண போகிறோம், எங்கெங்க மேடைகளில் பேச போகிறோம், எந்தெந்த தொகுதிகளில் போய் பேச போகிறோம் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லோருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே 90% பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் உங்களோட இருக்கேன்.